Hi all, welcome to Demystifying Markets. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா Nifty and Bank Niftyயோட அனாலிசிஸ் பார்க்கலாம். Along with that பாத்தீங்கன்னா ஸ்டாக் அனாலிசிஸும் நான் இன்னொரு வீடியோல போஸ்ட் பண்றேன். ஸோ கண்டினியூஸா வந்து இண்டெக்ஸ் ஒரு அனாலிசிஸ்க்காகவும் ஸ்டாக் அனாலிசிஸாகவும் ரெண்டு வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். அண்ட் திஸ் இஸ் ஃபார் நெக்ஸ்ட் வீக் அனாலிசிஸ், தட் இஸ் ஃபார் June 10th. ஸோ ஃபார் தி அப்கமிங் டேஸ்க்கான அனாலிசிஸ் தான் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல தான் பேஸா வச்சு அனலைஸ் பண்றோம். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் சார்ட் நான் வந்து லோட் பண்ணியிருக்கேன் ஆஃப் 30 minutes டைம் ஃப்ரேம். ஸோ உங்களுக்கு என்னோட அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னா கைண்ட்லி டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். எனக்கு வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்ட் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம சில பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இம்மீடியட்டா ரீச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நம்மளுக்கு லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணோம். அது என்னன்னா இந்த லெவல்ஸ், இந்த 23,400 அப்படின்ற லெவல் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகலாம் அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். ஸோ தட் இஸ் வை, பிகாஸ் இட் வாஸ் அ பிஓசி ரிஜெக்ஷன் தான் ஆயிருக்கு 23,400ன்ற லெவல்ஸ் வந்து. ஸோ ப்ரியோர் டேஸோட பிஓசி அந்த பிக் செல்லிங் டைல் வச்சு அவங்க இறக்குனதுக்கு அப்புறம் அந்த மார்க்கெட் வந்து ரெஸ்பான்சிவா நல்லாவே வந்து செல்லர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அகெயின் வந்து நெக்ஸ்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த 23,400 கிட்ட தான் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் அந்த 400 லெவலை வந்து கிராஸ் பண்ண முடியல. வி நோ தட் இட் வாஸ் அ பர்ஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் பிகாஸ் வி ஹேவ் பிஓசி. அந்த 23,400ன்றது ஒரு நல்ல ஒரு பிஓசி ரிஜெக்ஷனா இருக்கலாம் அப்படின்றது வி டூ ஹேவ் அ பாயிண்ட். ஸோ அதனால வந்து அது பர்ஃபெக்டா ஆக்ட் ஆயிருக்குன்னுலாம் நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அன்னைக்கு ஓப்பன் ஆயிட்டு அதுக்கப்புறம் ப்ரியோர் டேவோட பிஓசில தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ பர்ஃபெக்டா அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரியோர் டேவோட புவர் ஹையை கிளியரும் பண்ணிருக்கு. ஸோ ப்ரியோர் டேவோட புவர் ஹையை வந்து நான் ஆல்ரெடி புவர் ஹையோட கான்செப்ட் வந்து போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த புவர் ஹையும் வந்து கிளியர் பண்ணிட்டு அலாங் வித் தட் அந்த செல்லிங் டைலோட ப்ரியோர் டேஸோட செல்லிங் டைலையும் வந்து அப்சார்ப் பண்ணிருக்குங்க மார்க்கெட். ஸோ நிஃப்டியை பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா க்ளோஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். லைக் ஒரு நல்ல ஒரு ரிவர்சல்ஸும் அழகா காமிச்சிருக்கு. பிகாஸ் ஒரு நாள் வந்து அந்த செல்லிங் டைல் வந்து அவங்க வச்சு மார்க்கெட்டை வந்து ரெஸ்பான்சிவா இறக்குனதுனால அதை இமீடியட்டா அவங்க நெக்ஸ்ட் டே ரெக்கவர் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் 2 daysல தான் அவங்க வந்து அப்சார்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் ஷோஸ் லைக் அ குட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டேபிளா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது நிஃப்டி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாளோட லாஸை வந்து ஒரு நாளோட செல்லிங் ப்ரெஷரை வந்து நெக்ஸ்ட் 2 நாளோட காம்பன்சேட் பண்ணி தான் அவங்க வந்து மார்க்கெட்டை வந்து மேலே எடுத்திருக்காங்க. அகெயின் வித் புவர் ஹை வச்சு அன்னைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டே வாட் ஹேப்பன்ஸ், அகெயின் மார்க்கெட் அந்த புவர் ஹைக்கு மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. அலாங் வித் செல்லிங் டெய்ல் இருந்த இடத்துல தான் அவங்களுக்கு பையிங் டெய்ல் வச்சு மார்க்கெட் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் இந்த செல்லர்ஸ் ஆக்டிவா இருந்த செல்லர்ஸ் வந்து இப்போ இன்ஆக்டிவா இருக்காங்க. தட் இஸ் வை மார்க்கெட் ஹஸ் கான் until 23,400 வரையும் போயிட்டு அங்க க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டி லுக்ஸ் குட் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ இதுல வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம் நிஃப்டில. ஸோ 23,400ன்றது ஒரு நல்ல லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா இருக்குங்க. இன்கேஸ் மார்க்கெட் வந்து பிஓசில ஓப்பன் ஆகுதுன்ற பட்சத்துல இங்க பாத்தீங்கன்னா 23,200 அந்த லெவல்ஸ்ல வந்து இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன் மண்டே அப்படின்னா இட் கேன் கோ ஸ்டில் 23,400 ஸ்லோலி. அந்த இடம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ப்ரொவைடட் இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் போனாலும் பிரைஸ் சஸ்டெயின் ஆகுதான்றதை நீங்க செக் பண்ணணும். ஏன்னா இந்த இடம் வந்து இந்த இடத்துல தான் உங்க செல்லிங் டெய்ல் வச்சு மார்க்கெட்டை வந்து ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ்னால இறக்கிருக்காங்க. ஸோ அகெயின் we need to check whether price sustainability இந்த இடத்துல இருக்கா. that is about 23,500. so the next second target, second resistance for nifty பாத்தீங்கன்னா 23,500. why? because 23,500க்கு மேல தான் பிக் செல்லிங் டெய்ல் வந்து வச்சு மார்க்கெட் வந்து ரெஸ்பான்சிவ் ஆக்ஷனால இறங்கி இருக்கு. ஸோ டில் 23,500 நிஃப்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். தென் அகைன் ஈச் அண்ட் எவ்ரி டார்கெட்ஸ் ஆர் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம வந்து ஒரு லெவலும் பிரைஸ் சஸ்டெயின் ஆகுதான்றதை நம்ம செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் we can decide. ஸோ பிகாஸ் we do have big selling tail here. ஸோ அப் சைட்ல வந்து நிஃப்டி வந்து இட் இஸ் கிளியர். ஸோ டவுன் சைட்ல பாத்தீங்கன்னா அகைன் பிஓசிக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து 23,200க்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னா 23,100 இந்த லெவல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். பிகாஸ் அந்த லெவல்ல தான் பார்த்தீங்கன்னா
அவங்க buying single print வந்து வச்சு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. market is slowly moving up அப்படின்னு. why? because we do have selling tail here. so prior daysல selling tails வந்து இருந்த இடம் பாத்தீங்கன்னா 3rd of June. அந்த இடத்தை வந்து அவங்க buying வச்சு கன்ஃபார்ம் பண்ணும்போது so இந்த லெவல் வந்து ஒரு buying opportunity கிடைக்கிறதுக்கு buying support ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. so 2300 may act as a good level of support. in case market இந்த லெவலும் broken அப்படின்னா the next immediate level is 23,000. why? because we know it was a poor high earlier and a psychological number ஆவும் 23,000 வந்து ஒரு support system ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. so market வந்து turns bullish only, but still பாத்தீங்கன்னா in case இந்த 23,400க்கு மேல market open ஆனா we know that 23,500 will be the first level and then price sustainability பொறுத்து next resistance ன்னு. but in case market வந்து கீழே open ஆகும்போது I mean அந்த லெவலை பிரேக் பண்ண முடியாம கீழே வரும்போது it may take support at some other point இல்லையா? so அந்த பாயிண்ட்டை தான் we are finding a fact. so market profile is all about finding a fact. so ஒரு data collections வச்சு தான் நம்ம வந்து each and every support and resistance எல்லாமே spot பண்றோம் market profile ஓட terms base பண்ணி. so next பாத்தீங்கன்னா POC வந்து ஒரு good level of support ஆக்ட் ஆகுங்க in case market வந்து இன்னும் கீழே 23க்கும் கீழே வந்தது அப்படின்னா. ஏன்னா இந்த level of POCல தான் next அவங்க support எடுத்து market வந்து நல்லாவே ஒரு bullish close வச்சிருக்காங்க. so இந்த level திருப்பி recheck பண்றதுக்கு ஒரு perfectஆன level 22,850. in case 23,000க்கு கீழே market வந்ததுன்னா. so this is all about niftyங்க. upside and downside வந்து resistance and support are very clear. so moving on to bank nifty. so bank niftyயும் பாத்தீங்கன்னா P profile வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. so already நான் P profile ஓட ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். so prior daysல வந்து அவங்க poor high வச்ச இடம் that is 49 ஒரு 750 to 800 இந்த zone வந்து இந்த zone வந்து அவங்களால clear பண்ண முடியல. so prior dayவும் அவங்களால அந்த லெவல்ஸ்க்கே போக முடியல and then அந்த லெவல்ல அவங்க வந்து ரிஜெக்ட் ஆனதும் மறுநாளே ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. so 49,800க்கு மேல தான் லாஸ்ட் டே ஓட POC பிளஸ் மார்க்கெட்டோட க்ளோஷரும் இருக்கு. which means like இந்த லெவலை வந்து அவங்க பிரேக் பண்ணிருக்காங்க and they have spent time to here. so above 49,800 வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்திருக்காங்க பேங்க் நிஃப்டி along with buying tail வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. so இப்போ வந்து பேங்க் நிஃப்டில பார்க்கணும் அப்படின்னா மேல மார்க்கெட் வந்து ஒருவேளை இதுல கண்டினியூ ஆகுது அந்த POCல இருந்து கண்டினியூ ஆகுது அரௌண்ட் 850 to 900ல இருந்து மார்க்கெட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா கண்டினியூ ஆகுதுன்னா then the poor high of Friday will be the first level of resistance. so 50,000ன்றது ஒரு level of resistance ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. why? because இந்த 50,000 லெவலை வந்து கிராஸ் பண்ண முடியாம தான் நிறைய வாட்டி வந்து அந்த லெவல்ஸ் கிட்டயே வர முடியல and then மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா கீழே இறங்கியும் பாத்தீங்கன்னா இந்த 50,000 கிட்ட எவ்வளவு வாட்டி வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு so அந்த லெவலை வந்து திருப்பியும் இப்போ வந்து அவங்க க்ளோசிங் வந்து அந்த லெவல் கிட்ட வச்சிருக்காங்க. so இந்த ஃபர்ஸ்ட் லெவல் 49,000க்கு மேல வந்து மார்க்கெட் வந்து 49,800க்கு மேல மார்க்கெட் வந்து POCக்கு மேல ஓபன் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் 50,000 is a check point. 50,000 to 50,100. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இதுவுமே இந்த இனிஷியல் பிரேக் அவுட்டே நீங்க வந்து டிரா பண்ணிக்கலாம். ஒரு லெவல்ஸுமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸுமே பேஸ்ட் ஆன் பிரைஸ் சஸ்டைனபிலிட்டி தாங்க. ஏன்னா இங்க வந்து பெரிய செல்லிங் டைல் இருக்கு. அந்த பெரிய செல்லிங் டைலும் பாத்தீங்கன்னா எதனால வந்திருக்குன்னா உங்க ப்ரியார் டேவோட POC ரிஜெக்ஷன் பாயிண்ட்ல தான் செல்லிங் டைலே பிகின் ஆயிருக்கு. ஸோ அட்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 51,100ன்றது ஒரு சூப்பர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பேங்க் நிஃப்டிக்கு. பட் இந்த ஜோனுக்குள்ள அகெயின் 50,000ல இருந்து 51,000 வரையுமே இந்த இடத்துல வந்து இனிஷியல் பேலன்ஸ் பிரேக் அவுட்டோ நீங்க அந்த மாதிரி வந்து டிரா பண்ணிக்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லெவல்ஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இந்த லெவல் வந்து ரீச் ஆகும். அண்ட் அட்மோஸ்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா இந்த 51,000 because it was the POC rejection along with selling tail beginningம் அங்கதான் நடந்திருக்கு. so 50,000க்கு மேல வந்து ஈச் அண்ட் எவ்ரி லெவலும் பிரைஸ் சஸ்டைனபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் வந்து ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்ண முடியும். so இதுதான் அப்சைட் ஃபார் பேங்க் நிஃப்டி. இன்கேஸ் டவுன் சைடுன்னு பார்த்தீங்கன்னா 49,000 அதாவது 49,800க்கு கீழே வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இறங்குது அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் இமீடியட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா
49,800. ஏன்னா இந்த லெவல் வந்து 49,000க்கு 49,900 அந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் இறங்குதுன்னா 49,800 பிகாஸ் புவர் ஹையும் அந்த லெவல்ல தான் அவங்க வச்சிருக்காங்க முந்தின நாள். அதுக்கு முந்தின நாளும் அந்த லெவலை அவங்களால ரீச் பண்ண முடியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த லெவலை வந்து பிரீச் பண்ணி அழகா பிஓசியும் க்ளோசிங் வந்து அங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் பாத்தீங்கன்னா 49,800 will be the first level of support. If at all அந்த சப்போர்ட்டும் வந்து broken அப்படின்னாங்கன்னா the next level பாத்தீங்கன்னா 49,400. Why? Because 49,400ல தான் நல்ல ஒரு பிஓசியோட நல்ல ஒரு முந்தின நாளோட பிஓசியும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அலாங் வித் தட் பாத்தீங்கன்னா அந்த 49,400 வந்து ஒரு நல்ல லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாவே ஆக்ட் ஆயிருக்கு. ஏன்னா ப்ரியார் டேஸ்ல அதுக்கு மேல அவங்க க்ளோசிங் கொடுக்கல. அண்ட் 49,400ல தான் அவங்க பிஓசியும் நெக்ஸ்ட் டே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் வால்யூமும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 49,400 வந்து ஒரு நல்ல வெயிட்டேஜான லெவல் தான் காமிக்குது. ஸோ அகெயின் வந்து இந்த லெவலுக்கு 800க்கு கீழே வந்தாங்கன்னா we can check 49,400. 49,600 is also a very good level of support. ஏன்னா அந்த லெவல்லையும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து முந்தின நாள் பிரேக் பண்ணல. ஸோ டவுன் சைட்ல பாத்தீங்கன்னா 800, 600 and 400. And up sideல it's been very clear above 50,000 they need price sustainability to reach 51,000 at most target. So all about bank nifty and nifty நம்ம பார்த்துட்டோம். So stocks வந்து நான் இண்டிவிஜுவல் வீடியோல போஸ்ட் பண்றேங்க. அகைன் வந்து இந்த வீடியோவோட கண்டினியூஷனா நெக்ஸ்ட் வீடியோல நான் போஸ்ட் பண்றேன். ஸோ நிஃப்டி ஃபார்மா வந்து நல்லாவே வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நான் அதை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஸ்டாக் வைஸ் வந்து நம்ம அதனால ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி ஃபார்மா பார்த்தீங்கன்னா அழகாவே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அழகா பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷனும் வந்து அந்த லெவல்ல வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டா தான் இருந்திருக்கு. அந்த ரேஞ்சை வந்து ஃபர்ஸ்ட் டைம் புல்லிஷ் க்ளோசிங் கொடுத்து வந்து நல்லாவே பிரேக் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ வீக்லிலையும் வந்து நல்லாவே வந்து க்ளோசிங் நல்லா இருக்கு. ஸோ எனிவே ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்லா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து வீடியோல ஷேர் பண்றோம். ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இஃப் யூ ரியலி லைக் மை அனாலிசிஸ் கைண்ட்லி do like, share and subscribe my channel. Thank you so much. And நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. This is purely for knowledge purpose. So நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. Thank you.